ஐயா ஐயா சார் மாஸ்டர் மாஸ்டர் பாருங்க மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டருங்க பாருங்க பக்கத்தில் வாங்க அனுப்பிடு வாங்க பக்கத்தில் வாங்க அனுப்பிடு நீ கொடு அது எடு அது பாருங்க அது பாருங்க சரி பாப்பா வாங்கி அங்கே பாரு மோகன் ஆள் வச்சுருவாரு வாங்கிடுங்க வாங்க கையில் வாங்க ஆள் வச்சுருங்க வச்சுட்டு வாங்கிடுங்க கையில் வாங்கி சரி சரி வணக்கம், என் பேர் அஜித்குமார். உடங்குடி ஐஸ் பேக்கெட்டில் வேலை பார்க்குறேன். நைட்டு வேலை பார்த்து வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிட்டு 2019 7 வருஷம் ஆகிட்டு ஆக்சிடெண்ட் ஆகி. வீடு வசதி எதுவுமே கிடையாது. அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க. உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. படுத்த படுக்கையில் இருந்து பெட்ஷோரை வந்து ஒரு 6 வருஷமாக ரொம்ப சங்கடப்பட்டுருந்தேன். தூத்துக்குடி ஜிஹெச்சில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அதுக்காண்டி கூட கையில் காசு கிடையாது. இம்மனுவேல் சார் வந்தார், கொஞ்சமாக உதவி பண்ணி இப்போது தொழில் பண்ணுற அளவுக்கு எனக்கு கொண்டு வந்திருக்காரு. சில பேர் நிறைய பேர் எனக்கு பணம் தந்து எனக்கு உதவி பண்ணுறதுக்கு எல்லோரும் தயாராக இருக்காங்க. அன்னை ஜுவல்லர்ஸு, எஸ்ஐகி, ஹென்றி, இந்த மாதிரி நிறைய பேர் உதவி பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நன்றி. எனக்கு இம்மனுவேல் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி உதவி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னாவே, இல்லை சார் நான் எனக்கு பண்ணுறாங்க, நான் வந்து அவங்கள நான் நேரில் பார்க்கணும், என்னுடைய நான் நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் சேர்ட்ட சொன்னேன். சரிப்பா அப்போ வா, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி வான்னாங்க. சரி வந்து நேரில் வந்து ரொம்ப பெரிய நன்றி. என்றைக்குமே வாழ்நாள் மூலம் உங்களை நான் மறக்க மாட்டேன். சொந்த பந்தமே உதவலை, ஆனால் யாருன்னே தெரில, நீங்கள் கூட பிறந்த சகோதரர் மாதிரி நீங்கள் உதவுறீங்க. ரொம்ப நன்றி. எப்படியாவது ஏதாவது ஒரு தொழில் பண்ணி 2 பொண்ணு இருக்குது எனக்கு. பொண்டாட்டி என் கூட இருந்து அவள் தான் என்னை இத்தனை வருஷமாக என்னை பார்த்துட்ருக்கா. எப்படியாவது முன்னேறணும், அவ்வளோதான். உதவி செய்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. மேலே உள்ள கடவுளுக்கு, இப்போ எல்லாருக்கும் பொதுவாக உள்ள கடவுளுக்கும் நன்றி. எனக்கு தொழில் செய்கிறதுக்கு யாரும் உதவி செய்யலை. ரொம்ப வேதனை போட்டேன். ஏதோ நல்ல மனசு மூலமாக எனக்கு உதவி வருது. அது ஆண்டவருக்கு, மேலே உள்ள ஆண்டவருக்கு நன்றி. ஆனால் நல்ல முறையாக உழைச்சி உங்களை மாதிரி நானும் இப்போ இல்லாத அளவுக்கு பாவப்பட்டாலும் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன். மேலே உள்ள ஆண்டவருக்கு கருணை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. சாலமன் நாகராஜன். வணக்கம்.
என்னுடைய பேர் எம் மாரியப்பன். நான் அண்ணா நகர் 3ஆம் தெருவிலேருந்து வரேன். இப்போ எனக்கு வந்து 16 வயசுலேயே ஆக்சிடெண்ட் ஆகி நான் காலை இழந்துட்டேன். கிட்டத்தட்ட 35 வருஷமாக நான் அந்த பிளாஸ்டிக் கால் மாட்டி தான் நம்ம நடந்து கொண்டு இருக்கோம். தற்செயலாக நம்ம இங்கே நடக்க வரும்போது எனக்கு இமானுவேல் சார் வந்து ஒரு கடவுளாக தோன்றி எனக்கு ஒரு உதவி செஞ்சாங்க. கால் வாங்கி கொடுத்தாங்க, பிளாஸ்டிக் கால் வாங்கி கொடுத்து இன்றைக்கி அவங்க மூலியமாக நான் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, சார் என்றைக்கும் உதவி செய்யணுங்கிற அந்த உணர்ச்சியும் உணர்வோடு இருக்கும்பொழுது அதை பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்குது. கடவுள் மாதிரி எங்களுக்கு அவதாரம் தந்து எங்களெல்லாம் ஆசீர்வதித்து இந்த மாதிரி நிறைய உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறது முன் வராங்க. அது செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்களோட சேர்ந்து நாங்களும் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது. பட்டு நாங்களும் இப்போ ஒரு வேலை வெட்டிகள் சரியாக இல்லாமல் இருக்கிறதுனால எங்களால் அதை கொடுத்து இயல முடியலை. இதே மாதிரி சார் இன்னும் அவங்க குடும்பங்களும் நல்லா மேலும் மேலும் நல்லா இருக்கிறதுக்கு கடவுளை வாழ்த்திக்கிட்டோம் வேண்டிக்கிடுறேன். நல்லா இருக்கணும் என்பது சொல்லி நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வேலை நிறையா கஷ்டப்பட்டலாம் எனக்கு உடம்பு தெரிஞ்ச முதல்ல நல்லா 10 ரவுண்டு நடப்பாங்க. இவங்களாம் நம்ம தோட்டம் வீடு வாடகை கொடுக்க முடியல. 2000 பிடிச்சிருந்தேன். நாடாத்தூரில் பழைய காயில் பக்கத்தில் நல்லா கிராம சைடு சுற்று வட்டாரம் எல்லா கிராமமும் போய் வேலை பார்ப்பேன். என்னை பற்றி டூல்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. புண்ணு ஆயிடுச்சு வரல. எல்லாருக்கும் வணக்கம். நான் சாரோட ஸ்டூடெண்ட்டு, ஈஸி ஃபிட்னஸ் கோச் இமானுவேல் சாரோட ஸ்டூடெண்ட். அன்னை ஜுவல்லர்ஸ் ஓட ஒன் ஆஃப் த ஜூனியர் மேனேஜிங் டைரக்டர். சார் கூட டெய்லி ஜாகிங் போகிறோம். சார் எங்களை மோட்டிவேட் பண்ணி நம்ம ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக காலையிலே ஃபிசிக்கல் எக்ஸசைஸுக்கு சார் கூட நாங்கள் எல்லாருமே ரன்னிங் போயிட்டுருக்கோம். உதவினா சார் மாதிரி யாராலையும் செய்ய முடியாது. நான் அதை பார்த்துட்ருக்கோம், கண் கூட பார்க்குறோம். யாருக்குனாலும் ஒரு உதவினா நாங்கள்லாம் இன்றைக்கி வாக்கிங் போகிறதுலாம் பெருசு கிடையாது. இங்கே ஒரு சார் வந்து அவங்க காலில் லெக்கு பிளாஸ்டிக் லெக்கு வச்சுட்டு இன்றைக்கி அவங்க 3 ரவுண்டு அடிக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். நாங்கள் ஒரு 3 ரவுண்டு ஜாகிங் நாங்கள் இந்த காலேஜ் நடக்கிறது விட அந்த காலேஜ் நடக்கிறது பெரிய விஷயம். அதெல்லாம் சாரால் தான் முடியும். இன்றைக்கி இமானுவேல் சார் இல்லைன்னா இந்த மாதிரியே ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அதேமாதிரி அவங்க உதவணுங்கிற அந்த மனசு வந்து எல்லாருக்கும், அந்த மனிதநேயம் வந்து எல்லாருக்கும் வேணும். அவங்க பண்ணுற விஷயம் அவங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்குறோம். இந்த ஏஜில் அவங்க வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதை பார்த்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் நிறைய செய்யணும். அவங்கள மாதிரி நாங்களும் செய்யணும். இப்போ அவங்கள உதவி இப்போ பாருங்கள், அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியே ஹெல்ப் செய்யணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு மருத்துவ செலவுக்கு உதவணும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க பண்ணுற விஷயம் எல்லாரையும் அந்த மாதிரியே அவங்களும் நீங்களும் செய்யுங்க அப்படிங்கிற ஊக்கப்படுத்தி இன்றைக்கி நாங்களும் இன்றைக்கி சார் கூட வந்து இங்கே நிற்கிறோன்னா அது அவங்களோட எல்லாம் வந்து இறைவனோட செயல் தான். அது சார் மூலிமா வருது, அவ்வளோதான். இறைவன் நம்ம எல்லோரும் கொடுக்குறது, அது சார் மூலிமா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது பெரிய விஷயம். இதே மாதிரியே நிறைய ஹெல்ப் வந்து நாங்களும் செய்யணும்னு நினைக்கிறோம். நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே, உங்கள் பக்கத்தில் உங்கள் தூரத்தை உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் வந்து கண்டிப்பாக உதவுங்க. நன்றி, வணக்கம். என் பேர் இசக்கி, தமிழக அரசு பணியாளர் சங்கம் மாவட்ட செயலாளர் தூத்துக்குடி. ஆமாம், நான் சாரு கூட இமானுவேல் சார் கூட டெய்லி காலைல வாக்கிங் வருவோம். அவர் சில அறிவுரைகள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அறிவுரைகள் சொல்லுவார். அவர் சில உதவிகள் செய்கிறத வந்து நம்மகிட்ட தெரியப்படுத்துவார். என்னுடைய வந்து கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி பண்ணுற எண்ணம் நமக்கு கொஞ்சம் உண்டு. அதை அதிகமாக ஊக்கப்படுத்தி முடியாத நபர்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லி நம்மகிட்ட தெரியப்படுத்தினார். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காலு ஊனமோட்ட அவருக்கு சில உதவிகளை பண்ணணும் தொழில் பண்ணதுக்கு அப்படின்னு சில இதை சொன்னார். எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்களும் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கோம். இதே மாதிரி மற்ற நபர்களும் பக்கத்தில் இருக்க முடியாத நபர்களுக்கு சில உதவிகளை செஞ்சால் மனிதாபிமானம் இந்த உலகத்தில் இருக்குன்னு தெரிய வரும். ஆனால் இதுக்கு ஆண்டவன் வந்து இது எல்லாத்துக்கும் துணை புரிவார் என்று சொல்லி இந்த உதவிக்கு ஏற்பாடு செய்த இமானுவேல் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன்.
என் பேர் இம்மானுவேல், வயசு 64 வயசு ஆகுது. நான் ஈசி பெட்டு ஸ்போர்ட்ஸ் அகாடமி கோச்சாக இருக்கேன். நான் வந்து நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிறைய நடத்தியிருக்கேன். நானும் தருவில் 62 வயசில் ஓடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். மங்கி வாக்கு நிறைய தனிப்பட்ட முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கேன். போதை ஒழிப்பு, சாலை பாதுகாப்பு, கொரோனா நோய் பாதுகாப்பு, சர்க்கரை நோய் பாதுகாப்பு, இப்படி நிறையா 30க்கு மேற்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை விட இவங்க இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு செய்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. வாழ்க்கையில் அவங்க மறுவாழ்வு வாழணும், அதெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குலாம் இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நேற்று கூட தம்பி சொன்னால், சரக்கு வாங்கிட்டு போகிறேன், அன்னை ஜுவல்லர்ஸ் அவங்க உதவி பண்ணுறாங்க, விற்கலாம் என் ஒய்ஃபு கிட்ட டிவிஎஸ் வீட்டில் கொடுத்து ரவுண்ட் பண்ணியாவது வியாபாரத்தை பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதை ரொம்ப பாராட்டுறேன். தம்பியை அஜித்குமாரை பாராட்டுறேன், குடும்பத்தையும் பாராட்டுறேன். உழைக்கணும் ஒரு எண்ணம் இருக்குது. அப்புறம் இந்த சாலமோன் நாகராஜ் இவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பேர்பாட்ஸு இல்லை, அதாவது டிவி ஃபேனு மிக்ஸி இந்த மாதிரி வேலை பார்ப்பேன், எனக்கு டூல்ஸ் வாங்கித்தாங்க, நான் பிழைச்சிக்கிடுவேன் அப்படின்னாங்க. அதனால் அவங்களையும் நான் பாராட்டுறேன். உழைச்சி சாப்பிடணுங்கிற ஒரு இது நாகராஜ் அவர்களும் பாராட்டுறேன். இப்போ ரெண்டாவது இன்னொன்று அவங்க இருக்காங்க, மாரியப்பன். அவங்க வந்து கால் ஒரு 6,000 கால் வாங்கி தரணுன்னாங்க. அப்போது நான் ரோட்டரி கிளப்பில் சொல்லி பாலேசர் மூலமாக ஏற்பாடு பண்ணி 1,40,000 2 கால் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெண்டாவது அவங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். 1 ரவுண்ட் நடப்பாங்க, 3 ரவுண்ட் நடக்கணும். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அவங்க டெய்லி நடந்து தான் போகிறாங்க. அவங்களும் ஏதாவது வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வாட்சிங் வேலை, உழைச்சி சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்குது. இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது கொடுத்த காசை வாங்கிட்டு சாப்பிட்டு போகிறதோட இந்த மாதிரி ஒரு உழைக்கணும், முன்னேறணுங்கிற வெறி இருக்கிறதுனால அது எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. நான் மட்டும் தனிமரம் தோப்பாகுது, எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி கூட காலையில் பெட்டுக்கு அவங்க மங்களம் அம்மான்னு சொல்லி அவங்க 10,000 கொடுத்தாங்க. ஒரு பெட்டும் கட்டிலும் கூட கிடையாது, டேமேஜ் ஆகிருக்கு, படுத்தா முதுவலிக்கு அப்படிங்காங்க. எல்லாருமே சேர்ந்து உதவி பண்ணியிருக்காங்க. அதனால் நான் எல்லாத்தையும் பாராட்டுகிறேன், எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும், கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்லா வசதி படைத்தவங்களும் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு வாழணும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.